சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து நாட்களுடைய 6ஆம் நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய இந்த லெந்து காலத்தினுடைய 6ஆம் நாள் தலைப்பு புதிய இருதயத்தை அருளுவேன். அதனுடைய ஆதார வசனம் எசேக்கியேல் 36:26. உங்கள் உடல் இன்று கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன், பொருந்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கல்லான இருதயம் என ஆண்டவர் குறிப்பிடும் பொருள் பாவத்திலே வாழ்ந்து இறுகி போன ஒரு இருதயம், பிறருக்கு துன்பத்தை விளைவித்து அவர்களின் கண்ணீரை கண்டும் மனம் உருகாத ஒரு கல்லான இருதயம். ஆனால் பிறரை காயப்படுத்தி அதில் மகிழ்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம், அதை பிறரை பழிவாங்குகிற அந்த மனப்பான்மை, இந்த தீமைக்கு தீமை செய்தல், இந்த போன்ற தீய செயல்கள் எல்லாம் செய்து வருவதனால் கடினமாக மாறிப்போன ஒரு இருதயம். இந்த லெந்து நாட்களுடைய கல்லான இருதயம் மாற்றப்பட வேண்டணும். இயேசு தாமே நம்முடைய இருதயத்தை மன்னிக்கிற இருதயமாக, தாழ்மை நிறைந்த இருதயமாக, சமாதானத்தை விரும்புகிற இதயமாக, விரோதிகளை நேசிக்கிற இருதயமாக, சதையான இருதயமாக மாற்றுல நம்ம ஜெபிக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் நாம பண்ணுகிற எல்லா குற்றங்களையும் நீங்க மன்னிப்பீர்களானால் உங்கள் ஆண்டவரை, தேவனை, பிதாவை உங்களை தேவன் கண்டிப்பா மன்னிப்பார் என்று சொல்லி மத்தேயு 6:14 இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை கொடுப்பதற்காக, இந்த புதிய இருதயத்தை அருள் செய்வேன் என்ற தலைப்பிலே பேசும்படியே கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.